வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கிங் லிவிங் வித் சாரு. இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம், 10 இல்லைனா ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும். 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மிளகு, சோம்பு, சீரகம், அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். பாப்பா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள மைண்ட் பண்ணிக்காதீங்க. சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்துருக்கோங்க. போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கலந்து கட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். நான் இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுங்க, ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இது நல்லா வறுக்கக்குள்ளேயே வீடு ஃபுல்லாக மணமாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கக்குள்ள அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகு, சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஈக்குவல் குவான்டிட்டியில் அதையும் சேர்த்து ஒன்றாவே பொரித்து எடுத்துடலாங்க. இந்த சீரகம் பொரியிற கேப்பே நம்மளுக்கு போதுமானது. அந்த ஹீட் பதத்தில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் வறுத்து. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக என்ன சமையலுக்கு மசாலா அரைச்சி போட்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஸ்டோர்லாம் பண்ணிக்க மாட்டோங்க, இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ தேவைக்கு அப்பப்போ நான் அரைச்சிக்கிறது தான். இப்போ அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெய்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கக்குள்ளே வெங்காயம் சட்டுன்னு வதங்கிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி சமையலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கமெண்ட் படிக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்தை கொஞ்சம் மூடி வச்சு வதக்குவோம், நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு மாறி வரட்டும். இது செய்யறது ரொம்பவும் சிம்பிளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். சின்ன வெங்காயத்தை தண்ணியில் போட்டு உரிச்சோம்னா ஈஸியாக உரிக்க வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்மளோட அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் பொடியாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைனா அதோட அந்த வாசம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் காஞ்ச மிளகா, நான் ஒரு 6 காஞ்ச மிளகாயை கொஞ்சம் கூட விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த விதையை ஃபுல்லாக உள்ளே இருந்தால் நான் எடுத்துட்டேன், வெறும் விதை இல்லாதது தான். இது கூட கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வெங்காயத்து கூட வதக்கி விட்டுருங்க. இந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு நம்ம வதக்கக்குள்ளே அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். காரத்துக்குன்னு நம்ம இந்த டிஷ்ஷில் சேர்க்க போகிறது வெறும் மிளகு மட்டும்தாங்க. இப்போ வெயில், இந்த கோடை மழைன்னு சொல்லிட்டு இந்த வெயில் டைம்லேயும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடக்குள்ள சளி பிடிச்சா கூட ஈஸியாக இறங்கி வந்துடுங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுதி எடுத்துருக்குறேங்க. அதையும் இது கூட சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. மூடி போட்டு வதக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனையும் இந்த கலவையோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேங்க. அந்த கலவையை தான் நான் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனோட பச்சை வாசனை வந்து போகணுங்க. நல்லா வதக்கி எடுக்கக்குள்ள தான் அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும். நல்லா அந்த கலவை, அந்த சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று மணி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. நம்ம சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போகிறது இல்லைங்க. சிக்கன்லேருந்து நேச்சுரலாக தண்ணி வருது இல்லைங்களா, அந்த தண்ணியிலே தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அதனால் அடுப்பை வந்து ரொம்பவும் ஸ்லோவாக இல்லாமல் ஹைலியும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் பக்காவாக வெந்தும் வரும். இந்த மாதிரி 5 மினிட்ஸ்க்கு வந்து கிளறி எடுத்துட்டுருங்க, இல்லைனா அடி பிடிக்கிற மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் இந்த சிக்கனை. அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நம்ம ஒரு சொட்டு கூட இதில் தண்ணி ஆட் பண்ணலை, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது இது வந்து
சிக்கன் ஒரு 50% வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்குவோங்க. செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இந்த பொடி. இத ஃபுல்லாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம திட்டமா தான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு மட்டும் தான் எடுத்து அரைச்சோன்றதுனால நம்ம அப்படியே அதில ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கலவைய நல்லா கலந்து விட்டுட்டு, இதையும் மூடி போட்டு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிடுங்க. இது சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். வேலையுமே ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருங்க. இன்கிரீடியன்ட்டுமே நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்கக்குள்ள இன்னுமே வாசத்துலேருந்து எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இது நல்லா தண்ணிலாம் வத்தி போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சுருண்டு வரணுங்க. சிக்கன் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை மூடி போட்டு நல்லா தண்ணி விட்டு விட்டு வர வரைக்கும் நம்ம எங்கள் பாப்புக்குட்டியோட வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல இருக்கா. அவங்க தூங்கலை, இன்னைக்கு ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க அவங்களும் சேர்த்து கூட வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த டிஸ்டர்பன்ஸ். உங்களுக்கு இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, செட் ஆகலை அப்படின்னாங்கன்னா நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேங்க. இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜு. உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணுற வீடியோஸில் ஏதாவது நிறை குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான ஜேர்னல்லாம் பிடிக்கும் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்களா நம்ம சிக்கன் அப்பா எந்த அளவுக்கு வற்றி போய் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சிக்கன் ரெடி ஆகக்குள்ளே நம்ம வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இன்றைக்கி நாங்கள் சிம்பிளாக தாங்க செஞ்சோம். சுட சுட சாதம், நெல்லிக்காய் ரசம் வச்சுருந்தேங்க. இது கூட சிக்கன் பெப்பர் ஃப்ரைங்க. சூப்பரான காம்போங்க இது. இன்னொரு காம்போவும் சொல்லவா? வித்து சாம்பார். சில பேர் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. அது கூட இந்த பெப்பர் சிக்கனை வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அமிர்தமாக இருக்குங்க. லாஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த சட்டியில் சோறை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது இருக்கும் பாருங்கள் டேஸ்ட். நீங்களும் இந்த காம்போலாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்கள் பாப்புக்குட்டியோட ஒன் ஆஃப் த கிளிப்பிங். அவங்க பால் குடிக்க சொன்னால் என்னென்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஓகேங்க, சொல்லு. Bye bye. Bye bye, friends.